கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர். நம்ம இஷ்டம் போல நம்மளை அவர் பார்த்துக்க மாட்டாரு. சங்கீதம் 73 ஆசாப் என்கிற தேவ மனுஷன் பக்தன் சொல்லுகிற விஷயம், அவர் தமது சித்தத்தின்படி நடத்தி, தமது ஆலோசனையின்படி என்னை அவர் நடத்தி, முடிவிலே மகிமையில் ஏறெடுத்துக் கொள்வீர் அப்படி பேசுறாரு. கவனிங்க, அவர் நம்மளை நம்ம இஷ்டம் போல பார்த்துக்க மாட்டாரு. அவர் இஷ்டம் போலதான் நம்மளை அவர் பார்த்துக்குவார். சரிங்களா? அப்ப பார்த்துக்கோங்கன்ட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது இதை புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம சொல்லணும். நம்ம இஷ்டம் போல பார்த்துக்க நாம அவர்கிட்ட நம்மளை கொடுக்கல. அவர் இஷ்டம் போல நம்மளை பார்த்துக்கத்தான் நாம அவர்கிட்ட கொடுத்துருக்குறோம். இதை புரிஞ்சுக்கிதான் நம்ம அவர் கைக்கு வரணும். ஆனா அவர் நல்லா பார்த்துக்குவாரு, கேரண்டி. அவர் எப்படி பார்த்துக்குவாரு? நல்லா பார்த்துக்குவார். அந்த நம்பிக்கையில ஒரு நிச்சயம் இருந்தா மட்டும் போதுமானது. ஆமென். யோவான் 15:5 நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அந்த என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. எல்லாரும் சொல்லுங்க. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அந்த வார்த்தை பல விஷயங்களை உள்ளடக்கினது. குறிப்பா நான் சொல்ல போற இந்த 3 விஷயங்களை, 3 பாயிண்ட்ஸ், 3 குறிப்புகளை புரிஞ்சுக்கிட்டு அந்த வசனத்தை நீங்க விசுவாசிக்கணும். இது பல காலமா பாடெடுத்து இது ஃபில்டர் பண்ணி அதை 3ஆ பிரிக்கிறாரு. 3 விஷயம், 3 குறிப்பு. இதை புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க யோவான் 15:5 விசுவாசிக்கணும். சரிங்களா? எத்தனை குறிப்பு சொன்னோம்? 3 குறிப்பு. கர்த்தர் நல்லவர். நம்பர் 1, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய முதல் உண்மை, முதல் அண்டர்ஸ்டாண்டிங், அவர் செய்ய வச்சாதான் நாம செய்ய முடியும் அப்படிங்கிற முதல் புரிதல் உங்களுக்கு வரணும். என்னை அல்லாமல் அந்த வேர்டுக்காக சொல்றேன். அவர் செய்ய வச்சாதான் நாம செய்ய முடியும். அவர் நடக்க வச்சாதான் நாம நடக்க முடியும். அவர் நம்ப வச்சாதான் நாம நம்ப முடியும். அவர் பேச வச்சாதான் நாம பேச முடியும். அவர் திருந்த வச்சாதான் நாம திருந்த முடியும். அவர் மாற வச்சாதான் நாம மாற முடியும். அவர் கொடுக்க வச்சாதான் நாம கொடுக்க முடியும். இந்த வச்சாத்தாங்கிற வேர்டு ரொம்ப முக்கியம். இதுதான் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அந்த வார்த்தையில நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய முதல் சத்தியமே இதுதான். இதான் முதல் சத்தியம். என்னை
அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்படின்னா என்னன்னா எடுத்தவனையும் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய முதல் சத்தியம், செய்ய வச்சாதான் செய்ய முடியும். யார் செய்ய வச்சாதான்? நம்மள ஒரு கொடி அப்படின்னு சொல்லும்போது செய்ய வச்சாதான் செய்ய முடியும்ட்டு நம்ம காமனா புரிஞ்சுக்கிறோம். சரியா? அவர் நம்மளை கொடின்னு சொல்றதுல நாம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நாம செய்ய வச்சாதான் செய்ய முடிஞ்சவங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னா அவர் செய்ய வச்சாதான் நாம செய்ய முடியுங்கிறத புரிஞ்சுக்கிறோம். யோவான் 15:5 முதல் லைன் அப்படி புரிஞ்சுக்கணும், கடைசி லைன் அப்படி புரிஞ்சுக்கணும். ரெண்டாவதா, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்கிற அந்த வார்த்தையில நீங்க ரெண்டாவதா புரிஞ்சுக்க வேண்டிய சத்தியம் என்ன அப்படின்னா, அவர் பேசி பேசிதான் நம்மளை செய்ய வைக்கின்றார். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். பேசி பேசிதான் நம்மளை செய்ய வைக்கிறாரு, நடக்க வைக்கிறாரு, பேச வைக்கிறாரு, ஜெபிக்க வைக்கிறாரு, துதிக்க வைக்கிறாரு, படிக்க வைக்கிறாரு, கொடுக்க வைக்கிறாரு, நம்ப வைக்கிறாரு. எத்த செஞ்சாலும் அவர் என்ன செய்யறாரு? பேசி பேசி பேசிதான் செய்ய வைக்கின்றார். இதை நீங்க ரெண்டாவதா புரிஞ்சுக்கணும். ஏன்னா செய்ய வச்சாதான் செய்ய முடியுங்கிற சத்தியம் அருமையா இருக்கு. ஆனா எப்படி அதை செய்கிறார்ங்கிற சத்தியம் முக்கியமானது. அதை எப்படி தேவன் செய்கிறார், வழிமுறை என்ன, மெத்தட் என்னங்கிறது உங்களை புரிஞ்சுக்கணும். வேற அவர் எந்த வழியிலையும் இதை அவர் செய்யறதே இல்லை. ஒரே ஒரு வழியை தான் பயன்படுத்துகிறார் நம்மளை செய்ய வைக்க. என்ன வழி அது? பேசி பேசி செய்ய வைக்கின்றார், நடக்க வைக்கின்றார், நம்ப வைக்கின்றார். அப்ப இத்தனை 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 விஷயங்களையும் என்னைய நான் நம்புறேன் அப்படின்னா என்னை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? நம்ப வச்சிருக்கிறாரு. முதல் பாயிண்ட்டுக்கு வாங்க. என்னை அவர் நம்ப வச்சிருக்கிறாரு. எப்படி அவர் நம்ப வச்சாருங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் ரெண்டாவது. எப்படி இதெல்லாம் என்ன நம்ப வச்சாரு? என்ன செஞ்சு நம்ப வச்சாரு அப்படின்னா என்ன சொல்லணும்? இதை எல்லாத்தையும் அவர் பேசி பேசி நம்ப வச்சாரு. இப்படி சொல்லி பழகணும். அவர் செய்ய வச்சாருங்க பிரதர், அதான் செய்யறேன். ஓகே, என்ன செஞ்சு உங்களை செய்ய வச்சாரு? தேவன் என்கிட்ட பேசினாரு சொல்லணும். நம்பர் 2, நான் கொடுக்கிற 3 பாயிண்ட்டுமே பல வருஷ பாடுகள். ஆனா ரொம்ப ஆண்டி வேலை நான் பேசிட்டு போறேன். பல வருஷ பாடுகள், நிறைய விஷயங்களை எழுதி கடைசியா கிடைச்ச டிராப் இது. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன். இந்த பாயிண்டை கொண்டு வர்றதுக்கு நிறைய சப்ஜெக்ட் போயிருக்கு, நிறைய நாள் போயிருக்கு. இந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு என்ன செஞ்சு செய்ய வைக்கிறார். ஆமென். அப்ப தேவன் பேசி பேசிதான் எதையுமே செய்ய வைக்கிறார். அந்த பேசி பேசில உங்களுக்கு ஏற்கனவே ஒரு டாபிக்கா பேசினாரு. எப்படி பேசுகிறார்? அது அப்படி வரக்கூடாது. எடுத்தோன்னே அதை பேசக்கூடாது. எப்படி பேசுகிறார்? எடுத்தோன்னே எப்படிங்க பேசுகிறார்னா, வாய் திறந்து பேசுகிறார், வாய் திறவாமல் பேசுகிறார். இது புரியணும். இதுக்கு அடுத்து என்ன 3 வருது. இந்த மெத்தட்லாம் நீ புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க ஒத்துக்க முடியும், அக்செப்ட் பண்ண முடியும். அப்பதான் பேசி பேசி செய்ய வைக்கிறாருன்னா எங்க பேசுறாரு நீங்க சொல்லுவீங்க, எங்க பேசுறாருன்னு சொல்லுவீங்க. அதுதான் இதெல்லாம் அதுல வரும். எப்படி பேசுகிறார்? வாய் திறந்து பேசுகிறார், வாய் திறவாமலும் பேசுகிறார். வாய் திறவாமல் பேசுகிறதுக்கு தான் ஒரு பேரை சொன்னோம், சைகை பாசை. சரிங்களா? அதுக்கு ஒரு தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வேணும்னா யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் அருமையான உதாரணம்.
மோசே வனாந்தரத்துல, அந்த ஓரே பர்வதத்துல வனாந்தரத்துல அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். சரியா? அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு முட்செடி அக்னி ஜுவாலையில பற்றி எரிந்து கொண்டிருக்கு. அப்படி அக்னியில எரியும் போது முட்செடி வேகாம பச்சை பசேன்ட்டு எரியாத முட்செடி மாதிரியே அது இருக்கு. சரியா? இந்த இந்த காட்சிய மோசே பார்க்கிறான். பார்த்துட்டு மோசே சொல்றான், இந்த அற்புத காட்சி என்ன என்பதை நான் கிட்ட போய் பார்ப்பேன் அப்படின்ட்டு மோசே அற்புத காட்சிய பார்க்க கிட்ட வந்தான். அவன் வந்த போது முட்செடியின் எரிகிற அந்த அக்னி ஜுவாலையின் அந்த முட்செடியின் நடுவுல இருந்து கர்த்தர் அவனை மோசே மோசே அப்படின்னு கூப்பிடுறாரு. சரியா? இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? பாருங்க, எப்பயும் மைண்ட்ல செட் பண்ணுங்க, மைண்ட்ல வச்சுக்கணும். அதை இப்படி பேசுகிறார் அப்படின்னு. வனாந்தரத்துல ஆடுகளை மோசே மேய்ச்சிட்டு இருந்தான். அவன் பாட்டுக்க அவனை இங்க வாடான்னு கூப்பிடுறதுக்கு வாய் திறந்து அவனை கூப்பிடல. என்ன செஞ்சு கூப்பிட்டாரு? அற்புத காட்சியை காட்டி கூப்பிட்டாரு. ஆனா வாய் திறந்து கூப்பிடல. நம்புறீங்களா? கூப்பிட்டாரு தான் கூப்பிட்டாரு. அவரு அவனை இந்த ஸ்பாட்டுக்கு கொண்டு வரணும். ஒரிஜினல் என்ன? மோசே மோசே இங்கே கிட்டி வருவாயாக, இதைத்தான் அவருக்கு செஞ்சிருக்கணும். ஆனா பேசல. பேசியெல்லாம் இருக்கும். பேசினா மோசைய கூப்பிடல. ஆனா சாமுவேலை பேசி கூப்பிட்டாரு. சாமுவேலே சாமுவேலே பேசி கூப்பிட்டாரு. ஆனா மோசைய பேசி கூப்பிடல, காட்டி கூப்பிட்டாரு. புரியுதுங்களா? அதான் காட்டுறது, சைகை பாசை. எரியுது பாரு, இதெல்லாம் பாரு, ஆச்சரியம் தானே. வா வா என்னன்னு பாரு. இதான் இப்படிதான் கூப்பிடுவாரு, இப்படிதான் பேசுவாரு, காட்டி பேசுவார். இது சைகை பாசை. சைலண்டா பேசுவார், பேசாம பேசுவார். இதுவும் நல்லா இருக்கு, பேசாம பேசுவார். இப்படி அற்புத காட்சியை காமிச்சு பேசினாரு. அவர் அற்புத காட்சியை காமிச்சு கூப்பிட்டாரு. வந்தோடனே தான் மோசே மோசேன்னு கூப்பிட்டாரு. இப்ப வாய் திறந்து பேசுறாரு. அப்ப முதல்ல பேசுனது சைகை பாச. அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்? வாய் திறக்காம ஆனா பேசுவார். சின்ன உதாரணம். இந்த மாதிரி நிறைய நீங்க பார்க்கலாம், பைபிள்ல இருக்கு. சரி, யோவான் 15:5க்கு திரும்புவோம். என்ன சொன்னாரு? செய்ய வச்சாதான் நாம செய்ய முடியும். அவர் செய்ய வச்சாதான் நாம செய்ய முடியும். இத முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். நம்பர் 2, இது எப்படி செய்யறாரு, எதை வச்சு செய்யறாரு, என்ன மெத்தட் செய்யறாருங்கிறதே புரிஞ்சுக்கணும். பேசி பேசித்தான் அவர் நம்மளை ஜெபிக்க வைக்கிறாரு, படிக்க வைக்கிறாரு, துதிக்க வைக்கிறாரு, பேச வைக்கிறாரு, நடக்க வைக்கிறாரு, ஓட வைக்கிறாரு. எல்லாம் அப்படிதான் செய்யறாரு. ஆனா எப்படி எல்லாம் பேசுறாருங்கிறத ஒரு டாபிக்கா பேசிட்டாரு. அதுல ஒண்ணுதான் வாய் திறந்து பேசுகிறார், வாய் திறக்காம பேசுகிறார். ஓகே, இதான் நீங்க ரெண்டாவதா புரிஞ்சுக்கணும் யோவான் 15:5. மூணாவதா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, அவர் பேசும்போது இருதயமானது தெளிவடைகிறது, வெளிச்சம் அடைகிறது. என்ன அடைகிறது? அவர் பேசும்போது இருதயமானது தெளிவடைகிறது, வெளிச்சம் அடைகிறது. இன்னும் நல்லா சொன்ன போனா கண்ணு திறக்குது. வெளிச்சம் அடைகிறது. தெளிவான இருதயம், வெளிச்சமடைந்த இருதயம் விஷயங்களை பேசுது, காரியங்களை செய்யுது. இது மூணாவதா நீங்க புரிஞ்சுக்கணும். அவர் என்ன செஞ்சு செய்ய வைக்கிறாரு? பேசி செய்ய வைக்கிறாரு. அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்க கூடாது. எப்படி புரிஞ்சுக்க கூடாது அப்படின்னா, அப்ப நம்ம ஒரு ரோபோ, நம்மள ரிமோட் வச்சு இயக்குறாரு. எப்படி புரிஞ்சுக்க கூடாது?
செய், செய்கிறேன். போ, போகிறேன். வா, வருகிறேன். இந்த கமாண்ட்ஸ் கிடையாது. நம்ம ரோபோ கிடையாது. அவரை பேசி பேசி எப்படிங்க செய்ய வைக்கிறாரு? எப்படி செய்ய வைக்கிறாரு? பேசி பேசி. ஓகே, பேசி பேசி எப்படிங்க செய்ய வைக்கிறாரு? அடுத்த கேள்வி. இதையும் புரிஞ்சுக்கணும். எப்படிங்க செய்ய வைக்கிறாருன்னா, தேவன் பேசுகிறார். பேசும்போது இருதயம் அதை கேட்டு வெளிச்சம் அடைகிறது, தெளிவடைகிறது. அவர் பேசின விஷயங்களை இருதயம் கிரகிச்சு நம்பி செயல்பட ஆரம்பிக்குது. ஒரு கல்லு மாதிரி நம்மளே எடுத்து வச்சு கட்டுவோம். அது மாதிரி இல்லை அது. அவர் பேசுகிறார், இருதயம் கேட்டு தெளிவடைகிறது, அதுக்கு புரிய வருது. புரிந்து கொண்ட இருதயம், நம்புகிற இருதயம் தான் நம்புகிற விஷயங்களின்படி நடந்து கொள்கிறது. தானா நடந்து கொள்கிறது. தேவன் என்னட்ட பேசினார். ஓகே, இப்ப பேசுறாரானா? இல்ல, பேசினார். பேசினதை இருதயம் என்ன செஞ்சிச்சு? என் இருதயம் நம்புச்சு. நம்புகிற இருதயம் பேசுகிறது. இதான் செய்ய வைக்கிறது. ஆக்சுவலா அவர் பேச வச்சுதான் நான் பேசுறேன், யோவான் 15:5 படி. ஆனா இது எப்படி நடக்குதுங்கிறதா புரிஞ்சுக்கணும். இது எப்படி நடக்குது அப்படின்னா, பேசி இருந்தாரு, நம்பி இருந்தது, நம்பின இருதயம் அதை அப்ப பேசுது. தான் இருதயத்தினுடைய சிறப்பு. தனக்கு புரிய வந்த ஒரு விஷயத்தை, தான் அறிந்து கொண்ட ஒரு விஷயத்தை, தான் நம்புகின்ற விஷயத்தை இருதயமானது செயல்படுத்தும். விசுவாசித்தேன், ஆகையால் பேசினேன். இது இருதயத்தின் செயல்பாடுகள், இருதயத்தின் பார்ட். நம்மளை உணர்த்துகிற வரைக்கும் நம்முடைய எல்லை. நம்மளை புரிய வைக்கிற வரைக்கும், அறிய வைக்கிற வரைக்கும், தெரிய வைக்கிற வரைக்கும், நம்ப வைக்கிற வரைக்கும் தேவனுடைய பார்டர் இது. அது வரைக்கும் தான் அவர் வருவார். அறிந்து கொண்ட பிறகு, நம்பின பிறகு, புரிந்து கொண்ட பிறகு நம்முடைய ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது. நம் இருதயத்தினுடைய வேலை ஸ்டார்ட் ஆகுது. நம்முடைய வேலை ஸ்டார்ட் ஆகுது. நான் பெரிய விஷயத்த பேசிட்டு இருக்கிறேன். இதுவும் பெரிய விஷயம். 2 பார்ட். ஃபர்ஸ்ட் பார்டர் அவர் பார்டர். ரெண்டாவது பார்டர் நம்ம பார்டர். இந்த எல்லையை விட்டு அவர் அங்க வர முடியாது, அந்த எல்லையை விட்டு நாம இங்க வர முடியாது. இந்த பார்ட் வரைக்கும் தேவன் அழகா ஒர்க் பண்ணுவார். புரிய வைக்கிறது, அறிய வைக்கிறது, தெரிய வைக்கிறது, நம்ப வைக்கிறது. இதை எப்படி செய்யறாரு? தெரிய வைக்கிறது, புரிய வைக்கிறது, நம்ப வைக்கிறது, அறிய வைக்கிறது. எப்படி செய்யறாரு? பேசி பேசி. எப்படிலாம் பேசுறாரு? இந்த பாயிண்ட் வரைக்கும் சூப்பரா ஒர்க் பண்ணுவார். இதுதான் ஆத்மாவினுடைய விசேஷம், சிறப்புங்கிறேன். மற்ற எந்த பொருளும் இந்த மாதிரி கிடையாது. இந்த எல்லையை அவர் கவர் பண்ணிட்டாருன்னா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும் ஆத்மா. விசுவாசித்தேன், ஆகையால் பேசினேன். விசுவாசிக்க வச்சாரு, ஆகையால் விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன். கிளியர். யோவான் 15 கம்ப்ளீட்டா உறிஞ்சி பேசுறேன். நான் கம்ப்ளீட்டா கவர் பண்ணிட்டேன். அதனால நம்ம ரோபோன்னு நினைச்சிடக்கூடாது, நாமளா ஒன்று செய்ய முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அவர் என்னமோ செஞ்சு நம்மளை செய்ய வைக்கிறான்ட்டு மாயச்சலமா நினைச்சிடக்கூடாது. இந்த 3 சரியான அண்டர்ஸ்டாண்டிங்கா நிப்பாட்டுறாரு. இப்போ யோவான் 15 எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? நம்பர் 1 என்ன அர்த்தம்? அவர் செய்ய வச்சாதான் செய்ய முடியும். எப்படி செய்ய வைக்கிறாரு? பேசி 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 செய்ய வைக்கிறார். அதான் காலைல ஆண்டவர் பேசினாரு. அவர் நம்ம செய்கிற முதல் ஊழியம் என்னது? கடைசி ஊழியம் என்னது? பெரிய ஊழியம் என்னது? அதான் தெரிஞ்சுட்டு தான் அதெல்லாம் சொல்றது. நான்
எல்லாமே தெரியுது. இப்படித்தான் புரிய வைக்கிற. எனக்கு புரிய வச்சதை தான், எனக்கு புரிய வச்சதை, எனக்கு நம்ப வச்சதை நான் நம்புறேன். நான் நம்புறத நான் பேசுறேன். அந்த அர்த்தம் மாறாம, கரு மாறாம, அந்த பாயிண்ட் மாறாம, அந்த சத்தியம் மாறாம, எனக்கு தெரிஞ்ச வார்த்தைகளால நான் பேசிட்டே இருக்கிறேன். ஆனா இன்புட்டு அந்த கரு அவருடையது. அந்த அந்த மூலம் அவர் தான் கொடுத்தாரு. மூலப்பொருள் அவர் தான் கொடுத்தாரு. அந்த மூலப்பொருளை நம்புனதுனால அந்த மூலப்பொருளை பத்தி விரிச்சு 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 நான் பேசிட்டு இருக்கிறேன். இருதயத்தினுடைய சிறப்பு இப்படிதான் செய்தது. நான் பேசிட்டு இருக்கிறேன். ஆமீன். அப்ப மூலப்பொருள் அவருடையதா இருக்கிறதுனால தான் அவர் பேச வச்சு பேசுறேன். பேச வச்சு நான் பேசுறேன். இப்படித்தான் பவுல் எழுதின நிருபங்கள் தேவனுடைய வார்த்தை என்று அங்கீகரிக்கப்படுது. இதே மெத்தட் சேம். அவர் தான் எழுதினாரு, பவுல் தான் எழுதினாரு. அப்புறம் எப்படி தேவனுடைய வார்த்தையாச்சு? அதாவது பேச்சை வச்சுதான் இது அவர் பேச்சுங்கிறத நம்ம ஒத்துக்க முடியும். இதை வச்சு கருத்து, பேச்சு, அந்த பேச்சு இருக்கு இல்லையா, பேச்சை வச்சுதான் அவர் தாண்டா பேசும், அவர் பேச்சு தாண்டா, பேச்சு அவருடைய தாண்டா அப்படின்னு நான் உறுதிப்படுத்துகிறேன். எதை வச்சு? பேச்சை வச்சு. நம்பர் 2, பேச்சை வச்சுதான் பேசுனது அவருங்கிறதையும் நான் உறுதிப்படுத்துறேன். ரெண்டுமே வித்தியாசம். பேச்சை வச்சுதான் இது தேவனுடைய வார்த்தைன்னு உறுதிப்படுத்துறேன். இது அவர் பேச்சு தான். அதே பேச்சை வச்சுதான் அவர் தான் பேசியிருக்கிறாரு. வேற யார் பேச முடியும்? அவர் தான் பேசுறாரு. அவர் தான் ஏன் பேசுறாரு உறுதிப்படுத்துறேன். அப்ப அவர் தான் பேசுறாருங்கிறதையும் ஒரு பேச்சு அவருடைய பேச்சுங்கிறதையும் எதை வச்சுதான் உறுதிப்படுத்த முடியும்? பேச்சை வச்சு. அப்ப பவுல் எழுதின எழுத்துக்கள்ல கருத்துக்கள் இருக்கு. அப்ப கருத்தை வச்சுதான் நோ 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 பவுல் பேச்சு இல்ல, அவர் பேச்சு. நோ 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 பவுல் பேசல, இது அவர் பேசி இருக்கிறார். இப்படித்தான் புரிஞ்சுக்கணும். பேச்சை வச்சு. அப்ப அப்ப உங்களுக்கு பேச்சை வச்சுதான் நம்ம எல்லாம் நம்புறதுனால, நம்ம ஒன்ன நம்ம தீர்க்க முடியறதுனால, ஒரு பேச்சை தீர்க்க நமக்கு ஞானம் வேணும். ஒரு பேச்சை தீர்க்கணும். என்ன தீர்க்கணும்? இது சத்தியம்தான் அப்படிங்கிற தீர்க்கிற ஞானம், தீர்க்கிற அறிவு, தீர்க்கிற வெளிச்சம், தீர்க்கிற பாடம் நமக்கு நடத்தப்பட்டிருக்க வேண்டும். அவ்வளவுதான் இந்த இடத்துக்கு நம்ம வர முடியும். அதுதான் சத்தியம்னா என்னங்கிற அந்த பாயிண்ட்டுக்கு வரணும். சத்தியத்தினுடைய பேட்டர்ன் என்னன்னு அப்படி வரணும். வந்தாதான் பேச்சை நீங்க தீர்க்க முடியும். பேச்சை தீர்க்க தெரிஞ்சாதான் இது இன்னார் பேசினாலும் கன்ஃபார்ம் பண்ண முடியும். இவ்வளவு ரூட் போகின்ற. ஆமேன். அப்ப பைபிள்ல பவுல் எழுதின கடிதங்கள் எப்படி வேதமாக்கப்பட்டது தெரியாது. எங்க பாஸ்டர் சொல்றாரு, அறிஞர்கள் சொல்றாங்க இது வேதம்னு சொல்றாங்க. எல்லாரும் இதை வேதம் ஏத்துக்கிட்டதுனால வேதம். நான் அந்த ஜாதி கிடையாது. இல்லை, நான் ஏத்துக்க முடியாது. அவங்க ஏத்துக்கிட்டாங்க, இவங்க ஏத்துக்கிட்டாங்க, அப்படியெல்லாம் பவுல் கடிதங்களை வேதமா நான் ஏத்துக்க முடியாது. இன்ஃபேக்ட் பவுல் கடிதங்களை வேதமா அங்கீகரிச்ச ஒரு குரூப் இருக்கு, 3ஆம் நூற்றாண்டுல இருக்கிறாங்க. இவங்க சொல்ற மாதிரி அக்செப்ட் பண்ணல. இப்ப நான் சொல்ற மாதிரி அக்செப்ட் பண்ணாங்க. நான் சொல்ற மாதிரி தான் அக்செப்ட் பண்ணி நிருபங்களை பைபிள வேதமாக்குனாங்க. நம்ம அந்த இடத்துக்கு இன்னும் போகல. அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் மதமாயிட்டதுனால எல்லாரும் ஒத்துக்குங்க அப்படி போயிட்டாங்க. அதான் பைபிள்ல பழைய ஏற்பாடு அவ்வளோ சரித்திரம் இருந்தாலும் ஜீசஸ் சொன்னாரு வேத வாக்கியங்கள். எப்படி சொன்னாரு? அவ்வளவு சரித்திரம் இருந்தாலும் பவுல் சொல்றாரு வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே அருளப்பட்டிருக்கு. சரித்திரங்கள் தேவனுடைய ஆவியினாலே அருளப்பட்டிருக்கான். எப்படி சொன்னாரு? எப்படி சொல்றாரு இதெல்லாம்? சரி, அந்த இடத்துக்கு போகல. முக்கியமான ஓகே, 3 விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டீங்களா?
கிளியரா? சிம்பிளா சொல்லிட்டு போயிருக்கேன். பட் இது பாடங்கள் வழியா வந்த ஜூஸ் டிராப்பு. ஆனா உங்களுக்கும் அந்த பாடங்கள் அப்படியே நடத்தப்பட்டாதான் அந்த டிராப் உங்களுக்கு விளங்கும். எடுத்தவொடனே இந்த முடிவுக்கு வர முடியாது. இப்படிதான் அவர் பண்ணுகிறாங்கிறத பல பாடங்கள் வழியா போகணும். பல வாரங்கள், பல மாதங்கள், பல பாடங்கள் இது ஓடும். ஆனா இதுதான், இப்படிதான் நீ புரிஞ்சுக்கணும். செய்ய வச்சுதான், அவர் செய்ய வச்சாதான் செய்ய முடியும். அவர் பேசிதான் செய்ய வைக்கிறாரு. அவர் பேசுறாரு, இருதயம் நம்பிட்டு செய்ய ஆரம்பிக்குது. அவர் ரோபோ மாதிரி, ரிமோட் மாதிரி இயக்கிட்டே இருக்கல. சொல்லு, ஆமேன்னு சொல்லு, இயக்கிட்டுலாம் இருக்கல அவரு. அப்படி இயக்கிட்டுலாம் இருக்கல அவரு. அவருடைய எல்லை வரைக்கும் ஒர்க் பண்றாரு. அப்புறம் நம்ம எல்லை ஸ்டார்ட் ஆகுது, பேசுது. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். அந்த வேர்டை மைண்ட்ல வச்சுக்கோங்க. 3வது பாயிண்ட் நல்லா புரியும். இப்படித்தான் பேசியிருக்கிறாங்க. தாவீது அப்படித்தான் பேசினாரு கோலியாத்திட்ட. எதையுமே தாவீதுட்ட அவர் எழுதி கொடுக்கல. கோலியாத்திட்ட நிந்திக்கிற இஸ்ரவேலின், இதெல்லாம் யார் சொன்னது அவனுக்கு? இப்படிதான் பேசினாரு. தாவீது அப்படித்தான் பேசினாரு. இது எதையுமே தேவன் எழுதி கொடுக்கல. ஆனா தன்னை நம்ப வச்சுட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? கோலியத்தெல்லாம் தூக்கிடணும்டா டேய் அப்படின்னு நம்ப வச்சுட்டாரு. நம்புகிற இருதயம் இப்ப கோலியத்தை தூக்கி அடிக்குது. கோலியத்தை இறக்கி பேசு, கர்த்தரை தூக்கி பேசு. இதான் இந்த வேலை தான் நடந்துட்டு இருக்கு. அதனால எல்லாமே தேவன் பேசுறது இல்ல. ஆனா தேவன் பேசின கரு மாறாம இருதயம் நிறைய பேசுது. தேவன் பேசின அந்த கருத்து அர்த்தம் மாறாம இருதயம் பேசுனது எக்கச்சக்கம். ஆமனா? இந்த மாதிரி நடக்குது. இருதயத்தை இருதயமா பார்த்து பேசணும். அது ஒரு மண்ணு மாதிரி, சாக்பீஸ் மாதிரி, கல்லு மாதிரி, இயந்திரம் மாதிரி பேசக்கூடாது. இருதயங்கிறது அது விசேஷமானது. ஆத்மாங்கிறது ரொம்ப விசேஷமானது. நம்பிருச்சுன்னா அது பேசுற பேச்செல்லாம் பிடிக்க முடியாது. ஆமென்.